இன்னைக்கு கீதை சீரீஸ்ல அத்தியாயம் 2 ஸ்லோகம் 13ல என்ன சொல்றாரு தெரியுமா? முதல்ல இந்த உடலோட நம்ம பிறக்கும் போது குழந்தையா இருக்கிறோம். அடுத்து இளமை பருவத்துக்கு வரோம். அடுத்து முதுமை பருவத்துக்கு போறோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மரணம் அப்படின்றது இந்த உடலுக்கு நிகழுது. அதுக்கப்புறமா அந்த உயிர் எங்க போகுது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும்ல. அதற்கான பதில் தான் இங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. இறந்ததுக்கு அப்புறமா அது தன் ஆத்மா அப்படின்றது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கும். அது எப்படி எடுக்கும்? அதற்கான ஒரு நிபந்தனைகள் இருக்கு. பாவ, புண்ணிய கணக்குகள் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அத பேஸ் பண்ணி தான் அடுத்த உடலை அது எடுக்கும். இப்ப நாம நல்ல விஷயங்களே பண்ணி நேர்மையில, இறை சிந்தனையிலே நாம இருந்திருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு அடுத்த பிறவி அப்படின்றது ஆன்ம உடல் அப்படின்னு சொல்றாரு. ஆன்ம உடலாவும் கிடைக்கலாம், இல்ல பௌதீக உடலாவும் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாம அர்ஜுனன் எதுக்காக பயப்படுறான்? தன்னோட அன்பான, பிரியமான பீஷ்மர் தாத்தாவும், துரோணாச்சாரியார் ஆசிரியரும் இறந்து போறத என்னால ஏத்துக்க முடியாதுன்னு தானே சொல்றான். உடல் மட்டும்தான் அழியுது. அவங்க திரும்பியும் புதுசா பிறக்குறாங்க. இத நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. சந்தோஷம் தான் படணும் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. பீஷ்மரும், துரோணாச்சாரியாரும் ஒரு நல்ல வழியில இருந்தவங்க தான். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஆன்ம உடல் தான் கிடைக்க போகுது. கம்மியான நிலையில பார்த்தாலும் கூட அவங்களுக்கு ஸ்வர்கலோகத்துக்கு போறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. ஸோ அத நினைச்சு நீ சந்தோஷம் தான் படணும். வருத்தப்படக்கூடாது. உடல் ரீதியான ஒரு பிணைப்பு அப்படின்றது உன்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு.